மகிழ்கிறேன். ஜோதிடம் சுவாரஸ்யம் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். பொதுவாக கல்யாண வயசில் பையனையோ பொண்ணையோ வச்சுருக்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னா, தங்களுடைய பையன் ஜாதகத்தில் அல்லது பொண்ணு ஜாதகத்தில் ராகு கேது தோஷம் இருக்குது. இந்த ராகு கேது தோஷம் இருக்கிறதுனால கல்யாணம் லேட் ஆகுங்களா, அல்லது இந்த ராகு கேது தோஷத்தினால என்ன பாதிப்பு வரும்? ராகு கேது தோஷம் சில பேர் இல்லைன்னு சொல்கிறாங்க, சில ஜோதிடர்கள் ராகு கேது தோஷம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நாங்கள் என்ன பண்ணுறதுங்க அப்படின்னு ஒரு விதமான மனக்குழப்பத்தில் நிறைய பெற்றோர்கள் இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கணுங்கிறதுக்காகத்தாங்க இந்த ராகு கேது தோஷம் அப்படிங்கிற வீடியோவை உங்களுக்கு பதிவு பண்ணுறேங்க. பொதுவாக ஒரு ஜாதகத்துலேங்க லக்கணம், குடும்பஸ்தானம், கலஸ்திரஸ்தானம், ஆயுள் ஸ்தானம், அதாவதுங்க 1, 2, 7, 8 இந்த இடங்கள்லிங்க ராகு கேதுக்கள் நின்றால் அந்த ஜாதகருக்கு ராகு கேது தோஷம் உள்ளது. இது ஜோதிடத்தில் உள்ள ஒரு பொதுவான விதிங்க. சரி, இந்த ராகு கேது தோஷம் இருந்ததுன்னா அந்த ஜாதகருக்கு என்ன பாதிப்பை தரும்னு பார்த்தீங்கன்னா, ஒருவேளை லக்கணத்திலேயே ராகு இருந்தார்னு வச்சுக்கோங்க, அந்த ஜாதகருடைய ஒழுக்கம், சிந்தனை, நடத்தை இதெல்லாம் ஒரு நேர்கோட்டில் இருக்காதுங்க. சரி, 2ஆம் இடத்துல ராகு இருந்தால் என்ன பண்ணுங்கன்னா, அந்த ஜாதகருடைய ஆரம்ப கல்வியில் தடை இருக்குங்க, பொய் பேசுவோராக அவர் இருக்கலாமுங்க, குடும்பத்தில் குழப்பம் இருக்குங்க, துணைக்கு கண்டம் வரலாமுங்க, சட்டத்துக்கு புறம்பான வழியில் அவர் பொருள் சேர்ப்பவராக இருப்பாருங்க. 7ல் ராகு இருந்தாங்க துணைக்கு ஆகாதுன்னு சொல்லுவாங்க. 8ல் ராகு இருந்தாங்க ஆயுளில் குறைபாடு இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு பெண் ஜாதகத்துலேங்க 1ஆம் இடத்துல ராகு, 7ஆம் இடத்துல கேது, இல்லைன்னா 2ஆம் இடத்துல ராகு, 8ஆம் இடத்துல கேது, இந்த மாதிரி இருக்குதுன்னு வச்சுக்கலாமுங்க. உடனே அதை பார்த்த உடனேயே அந்த பெண்ணுக்கு ராகு கேது தோஷம் இருக்குது அப்படின்னு நம்ம முடிவு பண்ணக்கூடாதுங்க. ஜோதிடத்தில் நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொன்ன மாதிரிங்க, விதியை விட விதி விலக்குகள் நிறைய இருக்குதுங்க. இப்போ இந்த ராகு கேது தோஷத்துக்கான விதி விலக்கு என்ன அப்படிங்கிறத ஒன்றொன்னா பார்க்கலாமுங்க. ராகு கேதுக்கள் குருவினுடைய வீட்டில் இருந்தாலோ அல்லது சுக்கிரனுடைய வீட்டில் இருந்தாலோ அந்த ஜாதகருக்கு ராகு கேது தோஷம் இல்லைன்னு தான் நம்ம எடுக்கணுங்க. அடுத்த விதி விலக்கு பார்த்தீங்கன்னா, இந்த ராகு கேதுக்களை குருவின் பார்வையில் இருந்தாலோ அல்லது குருவின் சேர்க்கையில் அந்த ராகு கேதுக்கள் இருந்தாலோ தோஷம் இல்லைங்க. அதே மாதிரிங்க ராகு கேதுக்கள் சுக்கிரன் பார்வையில் இருந்தாலோ அல்லது சுக்கிரனோடு சேர்ந்து இருந்தாலோ அந்த ஜாதகருக்கும் தோஷம் இல்லைங்க. பௌர்ணமி சந்திரனோடு சேர்ந்து ராகு கேதுக்கள் இருந்தாலுங்க அல்லது பௌர்ணமி சந்திரனுடைய பார்வையில் அந்த ராகு கேதுக்கள் இருந்தாலும் அந்த ஜாதகருக்கு ராகு கேது தோஷம் இல்லைன்னு தான் நம்ம எடுக்கணுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, ராகு கேது என்ற 2 கிரகங்களும் பார்த்தீங்கன்னா நிழல் கிரகங்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு ஜாதகத்திலேங்க ராகு கேதுக்கள் எப்படி செயல்படுவாங்க அப்படின்னா, தான் நின்ற வீட்டின் அதிபதியை போலவும் தன்னை பார்க்கும் கிரகத்தை போலவும் தன்னோடு சேர்ந்திருக்கும் கிரகத்தை போலவும் தான் அந்த ராகு கேதுக்கள் செயல்படுவாங்க. அப்படி பார்க்கும்போதுங்க குரு சுக்கிரன் வளர்விறை சந்திரனுடைய தொடர்பு இருக்கக்கூடிய ராகு கேதுக்கள் கெடுபலன்களை நிச்சயம் செய்ய மாட்டாருங்க. அதனால் 1, 2, 7, 8 இந்த இடங்களில் ராகு கேதுக்கள் நின்றாலும் அந்த ராகு கேதுக்கள் சுப கிரகத்தினுடைய தொடர்பு இருந்துச்சுன்னாங்க கண்டிப்பாக தோஷத்தை செய்ய மாட்டாருங்க. அந்த மாதிரி அமைப்புள்ள ஜாதகத்துக்கு ராகு கேது தோஷம் இல்லை அப்படின்னு தான் நம்ம எடுக்கணுங்க. அடுத்தது இன்னொரு விதிவிலக்குன்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு தோஷமும் அந்த கிரகத்தின் தசை நடக்கும் பொழுது தான் செயல்படும், பாதிப்பு அதிகமாக இருக்குங்க. அப்படி பார்க்கும்போதுங்க ஒருத்தருக்கு கல்யாணத்துக்கு முன்னாடியே ராகு தசை முடிஞ்சிருச்சுன்னு வைங்க, அவருக்கு நிச்சயமாக ராகு தோஷத்தை பண்ண மாட்டாருங்க. கல்யாணத்துக்கு முன்னாடியே கேது தசை முடிஞ்சிருந்ததுன்னு வைங்க, கண்டிப்பாக அவர் கேது
அந்த ஜாதகருக்கு கேது தோஷத்தை பண்ண மாட்டாருங்க. கல்யாணத்துக்கு அப்புறங்க ஒரு 15 வருஷம் கழித்து ஒருத்தருக்கு ராகு தசை வருது அல்லது கேது தசை வருது அப்படின்னா கூடங்க அவருக்கும் ராகு கேது தோஷம் இல்லை அப்படின்னு தான் நம்ம எடுக்கணுங்க. இன்னொரு விதிவிலக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ராகு கேதுக்கள் வந்துங்க குருவினுடைய சாரத்திலோ அல்லது சுக்கிரனுடைய சாரத்திலோ அல்லது பௌர்ணமி சந்திரனின் சாரத்தில் இருந்தாங்கன்னு வைங்க, அந்த ராகு கேதுக்களும் கண்டிப்பாக தோஷத்தை பண்ண மாட்டாங்க. அதனாலங்க லக்கணத்திலேயோ 2ஆம் இடத்துலையோ 7ஆம் இடத்துலையோ 8ஆம் இடத்துலையோ ராகு கேது இருந்தாவே அவருக்கு ராகு கேது தோஷம் இருக்குதுன்னு தயவுசெய்து பெற்றோர்கள் முடிவு பண்ணிடாதீங்க. ஜோதிடர்கிட்ட போய் உண்மையிலேயே உங்கள் பெண் ஜாதகத்தில் அல்லது பையன் ஜாதகத்தில் ராகு கேது தோஷம் இருக்குதா அப்படின்னு ஒருக்கா கேட்டுக்குங்க. இப்போ நான் சொன்ன விதிவிலக்கெல்லாம் இல்லாமல் உண்மையிலேயே ஒருத்தருக்கு ராகு கேது தோஷம் இருக்குதுன்னு வைங்க, அவங்களுக்கு தான் ராகு கேது தோஷம் உள்ள ஒரு வரனை சேர்க்கணுங்க. இப்போ நான் சொன்ன மாதிரி விதிவிலக்கு பெற்ற ராகு கேது தோஷம் இருந்துச்சுனாங்க அவங்களுக்கு கண்டிப்பாக ராகு கேது தோஷம் உள்ள ஜாதகத்தை சேர்த்தக்கூடாதுங்க. அதுக்கு பதிலாக விதிவிலக்கு பெற்ற ராகு கேது தோஷம் உள்ள ஒரு வரனையோ அல்லது ராகு கேது தோஷமே இல்லாத ஒரு வரனையோ சேர்க்கணுங்க. அதனால் பெற்றோர்கள் வந்துங்க ராகு கேது தோஷம் அப்படின்னு சொல்லி ரொம்ப பயந்துக்க வேண்டாமுங்க. ராகு கேது தோஷம் உள்ளவங்க ராகு ஸ்தலங்களான திருநாகேஸ்வரம் போகலாமுங்க, காளகஸ்தி போகலாமுங்க, ஈரோடு மாவட்டத்தில் கொடுமுடி ராகு ஸ்தலம்ங்க அங்கே போகலாமுங்க, கவுந்தப்பாடிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய தம்பிக்கலையன் கோயில், இந்த இடங்கள்லாம் ராகு ஸ்தலம்ங்க. அந்த கோயிலுக்கு ராகு காலத்தில் போய் நீங்கள் ராகு பகவானை வழிபட்டீங்கன்னா தோஷங்கள் இருந்தாலும் பெரிய பாதிப்புகள் இருக்காதுங்க. எனவே ராகு கேது தோஷத்தை நினச்சி பெருசாக பயப்பட வேண்டாம்னு கேட்டுக்கிறேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் சுவாரஸ்யமான இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். வணக்கம்ங்க.